வைத்திருக்க சிறந்த 5 வழிகளை பற்றி பார்ப்போம். இயற்கையின் பெரிய அற்புதங்களில் ஒன்று மூளை. இது கணினி போல செயல்பட்டு மனிதனின் ஒவ்வொரு செயலுக்கும் அடிப்படையாக விளங்குகிறது. மூளையின் செயல்பாடுகள் ஒவ்வொன்றும் மிக நுண்ணியதாகவும் தெளிவாகவும் இருக்கின்றன. 5 அறிவு கொண்ட விலங்கினங்கள் இருந்து நம்மை வித்தியாசப்படுத்தி 6 அறிவு கொண்ட மனித இனமாக நிலைநிறுத்தி வருவதே இந்த மூளைதான். 100% மூளை அளவில் சாதாரண மனிதர்கள் 2 முதல் 5% மூளையையும், ஆய்வாளர்கள் 7% மூளையையும், விண்வெளி விஞ்ஞானிகள் 11% மூளையையும் பயன்படுத்துவதாக ஆய்வுகள் கூறுகிறது. அப்படி இருக்க மீதி இருக்கும் மூளையின் செயல்பாடுகளை வியக்காமல் இருக்க முடியுமா? எனவே நல்ல விஷயங்களுக்கு உங்கள் மூளையை சுறுசுறுப்பாகவும் ஈடுபாட்டுடனும் வைத்திருக்க தேவையான 5 வழிகளை பற்றி பார்ப்போம். முதலாவதாக கற்றல் ஆர்வம் வேண்டும். மூளையை சுறுசுறுப்பாக அதில் ஈடுபாட்டுடன் வைத்திருக்க புதிரை விடுவிப்பது அவசியம். சுடாக்கோ, குறுக்கெழுத்து போன்றவை நினைவில் தேங்கியிருக்கும் பல விஷயங்களை மீட்டெடுக்க உதவும். செஸ் விளையாடுவது, புதிய மொழியை கற்பது போன்றவையும் சிறந்த பயிற்சிகளாகும். இரண்டாவதாக புத்தகங்களை படியுங்கள். வாரன் பஃபெட், பில் கேட்ஸ் போன்றோர் புத்தக படிப்பில் வெற்றி பெற்றவர்கள். இது குறித்து பஃபெட் கூறும்போது ஒவ்வொரு நாளும் குறைந்தது 500 பக்கங்களை படியுங்கள். இது பூட்டுவட்டி போன்று அறிவை வளர்க்கும் என்றார். மேலும் அவர் அறிவு வளரவும் மூளை சுறுசுறுப்பாக இருக்கவும் புத்தகங்களை படிப்பது நல்லது என்றார். நல்ல வாசிப்பிற்கு கவனம் அவசியம். வாசிக்கும் போது செலுத்தும் கவனம் தகவல்களை உள்வாங்கிக் கொண்டு அதை தக்க வைத்துக் கொள்ளும். இந்த செயல்முறை மூளையை கூர்மையாக்கும், நினைவு திறனை மேம்படுத்தும். வாசித்தலோடு தொடர்புடைய மொழியாற்றல், பார்வை, கற்றல், நரம்பு இணைப்பு போன்ற அனைத்து பணிகளை இணைக்கும் ஒரு சவாலான பணியை படிப்பு என்னும் ஒரே செயலால் செய்துவிட முடியும். மூன்றாவதாக ஊட்டச்சத்து உணவுகளும் தூக்கமும் அவசியம். ஊட்டச்சத்து உணவுகள் நம்ம மூளையின் வளர்ச்சிக்கும் செயல்பாட்டிற்கும் மிகவும் அவசியமாகும். குறிப்பாக முளை கட்டிய தானியங்கள், பச்சை காய்கறிகள், பழ வகைகள் போன்றவற்றை அதிகம் சேர்த்துக் கொள்ள வேண்டும். அது மட்டுமின்றி நம்முடைய நீண்ட கால நினைவாற்றலுக்கு தூக்கம் இன்றியமையாததாகின்றது. சரியான தூக்கம் இல்லாவிட்டால் தன்மை, சோர்வு ஏற்படுவதோடு சில வியாதிகள் வரவும் வாய்ப்பிருக்கிறது. நான்காவதாக மூளையை புத்துணர்ச்சியாக இருக்க வானொலி, தொலைக்காட்சி செய்திகள், மனதிற்கு இனிமை தரும் இசைகள் போன்றவற்றை கேளுங்கள், கேட்டுக்கொண்டே இருங்கள். ஐந்தாவதாக புதிய விஷயங்களை கற்றுக்கொள்வது அவசியம். நாம் நமது வாழ்க்கையில் புதிய விஷயங்களை கற்றுக்கொள்வதன் மூலம் மூளையின் செயல்திறன் அதிகரிப்பதாக பல்வேறு ஆராய்ச்சி முடிவுகள் தெரிவிக்கின்றன. ஏனெனில் புதிய விஷயங்களை கற்றுக்கொள்வது மூளையை புத்துணர்ச்சியடைய செய்து நமது உடல் நலனை பாதுகாக்கிறது. மூளை சுறுசுறுப்பாக இருக்க வேண்டுமானால் மன அழுத்தம் தரும் விஷயங்களை தவிர்க்க வேண்டும். உடனடியாக மாற்று செயல்களில் ஈடுபடுவதன் மூலம் கவலையை திருப்பி மீண்டும் புத்துணர்ச்சியாக இருக்க முடியும். யோகா, உடற்பயிற்சி போன்றவற்றிலும் ஈடுபடலாம். ஏனெனில் ஒரு இசையை கற்றுக்கொள்ளும் போதும் உடற்பயிற்சி மேற்கொள்ளும் போதும் மன அழுத்தம் குறைகிறது. எனவே இது போன்று உங்கள் மூளை எப்போதும் சுறுசுறுப்பாக இருக்க மேற்கண்ட 5 வழிகளை கடைபிடித்து வாழ்வது அவசியம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சேனல்ல உங்களுக்கு இந்த தகவல் எல்லாம் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.